ஹலோ ஆல். ஆஃப்டர் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் வீக்கெண்டுக்கு அப்புறமா அவுட்டிங் போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது லைக் நியர்பையோ ஃபார்வையோ. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு மாலுக்கு தான் போயிட்டுருக்கேன். பஸ்ஸில் யாருமே இல்லைன்னு தானே பார்க்குறீங்க. எஸ், இப்போ மணி 9 மணி நைட்டு. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கம்மல் வந்து நான் எங்கே பார்த்தாலுமே நான் அதை வந்து பிக் பண்ணணும்னு நினப்பேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் ஆமாங்க, எனக்கு இயரிங்னா ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப பெரிய ப்ரைஸ்லாம் இல்லைங்க, மினிமலாக இருந்தாலுமே அது வந்து லைக் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுக்க பிடிக்கும் ரொம்பவே. என்கிட்ட அந்த மாதிரியே ஒரு 500 கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படியே அங்கே சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷேக்கும், நான் வந்து பிஸ்தாஷியோ ஐஸ்கிரீமும் வாங்கியிருந்தேன். ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்க தானே தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் சொன்னாங்க இல்லை நீங்களும் உங்களுக்கும் நாங்கள் தூக்கி தான் போடுவோம், நீங்கள் அதை பிடிச்சி தான் வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, திரும்ப அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உண்மையாகவே தூக்கி போட போகிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வாங்க ரெடி 1 2 3ன்ட்டு நானும் அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரி கைஸ், அது ஷாப்பிங் வீடியோலாம் என்னால் வந்து அட்டாச் பண்ண முடியல. ஃபைனலி பயங்கர பசி, ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்குள்ளே தான் நுழைஞ்சிட்டோம். நாசி கோரிங் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு மற்ற கண்ட்ரி ஃபுட்ஸ் ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும்னா இது லைக் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் லைக் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு புது கடைக்கு போய் மொக்க வாங்கின மாதிரி ஏதாவது சம்பவம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you guys, bye bye.